பிகைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். 70வது படம் எனக்கு. கரெக்டாக சொல்லணுன்னா 69வது படம் அஸ் அ டைரக்டராக. இது வரைக்கும் சின்ன சின்ன கேரக்டர் அப்படி இப்படி பண்ணியிருக்கிறேன். கடைசியாக ஒரு முயற்சி ஸ்டாரே இல்லாமல் பண்ணும்போது என்ன ஏதாவது புதுசாக பண்ணணும், என்ன பண்ணலான்னு முதல்ல யோசனை பண்ணேன். சரி, ஒரு படத்தில் 2 கதையை சொல்லலாம், அதை டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். இந்த 2 கதையும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு. ஒரு கதை ஒரு 75 வயது வாலிபனின் காதல் கதை. சரி, 75 வயசு ஒரு கிழவனுடைய கதை. அதை ஏன் இன்னொருத்தரை வச்சு பண்ணணும், நம்மளே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கதையை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்த் இந்தியா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணி எடுத்திருக்கோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு டோட்டல் வில்லேஜ் சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கொடுமையான விஷயத்தை 2வது கதையாக எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பெஷல் இந்த படத்தில் என்ன அடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசைஞானி இளையராஜா. காதல் என்னும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான். ஏற்கனவே கோணவாயி, இதுல கொட்டாய் வேறையா? முதல்ல நான் தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நானாக வாழ்ந்திருக்கேன் சார். ஸோ இது நானாக உருவாக்கும் போதே என்னுடைய கதையாக உருவாயிடுச்சு. அது என்னுடைய வாழ்க்கையாக உருவாயிடுச்சு. எத்தனையோ நடிகர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். ஏன் இதை நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது? ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டு நம்ம வெளியே போகும்போது ஏன் ஒரு மைல்கல் மாதிரி ஒன்றை நம்ம ஏன் கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். நானே பழைய ஆள் தான். ஆனால் டூரிங் டாக்கீஸ் அப்படின்றதுக்கும் டூரிங் டாக்கீஸை பற்றின கதையல்ல. பொதுவாக அவங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியல. டூரிங் டாக்கீஸ்னாவே 2 ஷோ தான் நடக்கும், ஈவினிங் ஷோ, நைட் ஷோ. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. அது மாதிரி 2 கதையை வச்சு பண்ணுறதுனால 2 ஷோ டூரிங் டாக்கீஸ். அடுத்தது டூரிங் டாக்கீஸ் தான் ஒரு லைஃப், அதில் ஒரு லைஃப் இருக்குது. அன்னைக்கு டூரிங் டாக்கீஸ் தான், இன்றைக்கி சத்யன் தியேட்டரோ உங்களுக்கு ஐநாக்ஸோ அப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் நடிக்கவே இல்லை சார். முதல்ல நடிகனாகவும் இயக்குனராகவும் சொன்னீங்கன்னா நான் இயக்குனராக தான் இருந்திருக்கேன். என்னையவே நான் இயக்கியிருக்கேன், அவ்வளோதானே தவிர நடிக்கலை நான். நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். நானாக வாழ்ந்துருக்கிறேன். அப்படியே எந்த இடத்துலையும் கஷ்டப்பட்டு நான் இந்த சீன் எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணலை. நான் இந்த இப்போ எப்படி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும், அதே மாதிரி தான் ஒவ்வொரு சீனும் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு லைஃப். ஒரு குறும்பு பிடிச்ச ஒரு கிழவனின் காதல் எப்படி இருக்கும், அது ஒரு பகுதி. 2வது பகுதின்னு சொல்லும்போது ஒரு த்ரில்லர். அது ஒரு பெண்ணுடைய, ஒரு அபலை பெண்ணுடைய வாழ்க்கை. அது ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும். என்னுடைய கதையை படம் பண்ணிட்டு வந்துட்டோம். படம் பண்ணிட்டு வந்துட்டு அதை எடிட் பண்ணோம். எடிட் பண்ணிவிட்டு அதில் பார்க்கும்போது யாரை மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஒட்டு மொத்தத்தில் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வேலை செஞ்சவங்க, பழைய இயக்குனர்கள் எல்லாரும் அதை பார்த்துட்டு இதுக்கு இளையராஜா தான் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை கொண்டு போய் அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் சொன்ன பிறகு தான் டெவலப் பண்ணேன் அதை. அவர் அதில் இன்வால்வ் ஆகிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்போது அவர்கிட்ட 3 பாட்டு தான் சிச்சுவேஷன் இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 7 பாட்டு இருக்குது. 7 பாட்டு. அந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு அவர் அப்படியே
இந்த இடத்துல ஒன்று நான் இப்போ சாங் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு சாங் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது உருவானது. அதர் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது இப்போ 2வது பகுதியில் மெயினாக நடித்த பொண்ணு பேர் சுனுலட்சுமி. ஏற்கனவே அந்த பொண்ணு ஒரே ஒரு படம் பண்ணியிருக்கு, செங்காற்று பூமியிலேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கு. அது வந்து இப்போ செகண்ட் ஹாஃபில் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 85ன்னு நினைக்கிறேன், நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் பண்ணேன். கலைஞர் வசனம் எழுதியிருந்தார். அது ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துச்சு. நீதிக்கு தண்டனைன்னு ராதிகா நடிச்சிருந்தாங்க. அவங்கள மெயினாக வச்சு எடுத்திருந்தேன், ஹீரோயின் ஓரியன்ட். அதுக்கு பிறகு இந்த பொண்ணுக்கு பெரிய பேர் கிடைக்கும். ஏன்னா படம் பார்த்த ஒரு சில இயக்குனர்கள் அந்த பொண்ணை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது 2வது பாதி. முதல் பாதியில் என்னோட வந்து வெங்கடேஷ் என்னுடைய உதவியாளர் தான். அவர் நடிச்சிருக்காரு, மனோபாலா நடிச்சிருக்கிறார். அது இல்லாமல் அபி சரவணன்ற ஒரு யூத் பாய், பெங்காலிலேருந்து பாப்ரி கோஷ் அப்படின்ற ஒரு பொண்ணு. என்னுடைய இளமை காலத்தை திரும்பி பார்க்கும்போது அவர்கள் உள்ளே வந்துட்டாங்க. இது ஃபஸ்ட் ஹாஃப் நடிகர்கள். செகண்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் இந்த பொண்ணு சுனுலட்சுமி, அஸ்வின்னு ஒரு பையன் யூத், காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ரோபோ சங்கர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர், ஜெயபாலன் ஒருத்தர், சாய் கோபி, செவ்வாழை, இவங்கெல்லாம் செகண்ட் ஹாஃபில். எப்போவுமே நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒரு புது புது நடிகர்கள் கொண்டாடணுன்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி 2 ஹீரோஸ் இதில் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோ இருக்கார், ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு யங் யூத் ஹீரோ இருக்கார். அவங்கள ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் ஒரு புது கேரக்டருக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு பிரகாஷ் அப்படின்னு ஒரு பையன் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்கிறான். ஒரு கிராமத்துலேருந்து போய் பிடிச்சோம். அதாவது விஜய் மன்றத்து ஒரு தேனி மாவட்ட செயலாளர். திடீர்னு நடிக்கிறியான்னு கேட்டேன். நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் பண்ணால் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பண்ணான். அப்படியே பிடிச்சி போய் அப்படியே டெவலப் பண்ணேன் இந்த கேரக்டரை. அப்படி உருவானது சார். சில கதைகள் சிலர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் ஸ்ரீகர் பிரசாத். அவர் செகண்ட் ஹாஃப் கதையை அவர் பண்ணியிருக்கார், ஸ்ரீகர் பிரசாத். ஏன்னா அவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண வச்சேன். ஃபஸ்ட் ஹாஃபில் ராஜேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன், புது ஒரு யூத்தை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். கேமரா வந்து அருண் பிரசாத், அது ஒரு யூத். நான் நினைக்கிறேன் ஒரு இதுக்கு பிறகு ஒரு ட்ரெண்ட் செட்டராக வரும்னு நினைக்கிறேன் சார். என்ன, ஒரு சினிமாவில் 2 கதைகள், சம்பந்தம் இல்லாத கதைகள், 2 கதைகள் வரும். ஒரு கதையில் இன்னொரு கதை வரும், ஃப்ளாஷ்பேக் வரும், அப்படியே வந்திருக்கும். ஆனால் சம்பந்தம் இல்லாத 2 கதைகள், இடைவேளை முடியும் போது ஒரு கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும், திருப்பி டைட்டில் போட்டு வேறு ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்டர் இன்டர்வல். அதனால் இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் முத்துக்குமார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, எல்லா பாட்டும் எழுதியிருக்காரு, 3 பாட்டு. நான் முத்துக்குமார், 2 பாரதியார் பாடல்கள், 1 இளையராஜாவே எழுதியிருக்கிறாரு. சிச்சுவேஷன் சாங்கு ரொம்ப உருக்கமாக இருக்கும் அந்த பாடல். அது இல்லாமல் படத்தில் வந்து இளையராஜா இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஒரு படம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ப்ரொமோஷன் சாங்னு ஒன்று பண்ணி கொடுத்தாரு. டூரிங் டாக்கீஸ் போகலாம், படம் போரிங் இல்லாமல் பார்க்கலாம், 100 வருஷம் முன்னாடி சத்தியம் லக்ஸுக்கு முன்னோடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு. ஒத்த கொடியிலே ஒட்டி காய்ச்ச 2 படம், ஒத்த டிக்கெட்டிலே பார்க்க போகிற 2 படம் அப்படின்னு அந்த படத்தில் என்ன விஷயம் இருக்கோ அதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பல நடிகர்கள், இயக்குனர்களை நான் வந்து அந்த பாட்டை ப்ரமோஷனுக்காக ஷூட் பண்ணேன்.
அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும். அதுவே நாங்கள் ட்ரைலராக யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. விஜய் படம் பார்த்தாரு, டைரக்டர் முருகதாஸ் படம் பார்த்தாரு. முருகதாஸ்லாம் ரொம்ப என்னை அப்ரிஷியேட் பண்ணார். இந்த வயசில் எப்படி உங்களுக்கு இந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், அதுக்குள்ளேயே சினிமாவை தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதனால தான் அப்படின்னு. நான் நடிகன் இல்லை சார். இது நான் தான் சொல்கிறேனே, என்னுடைய சினிமாவில் நான் 45 வருஷமாக சினிமாவில் இருந்துட்டேன். சினிமாவில் இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக, என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டால், நான் இத்தனை படம் பண்ணேன்னு சொல்ல போகிறதில்ல, இந்த ஒரு படத்தை தான் சொல்லுவேன். நான் அதில் நான் அந்த சம்பாரித்தது அத்தனை படங்களும் 68 படங்களும் நான் சம்பாரித்ததுன்னா பணம் சம்பாரித்தது. ஆனால் இந்த படம் நான் சினிமாவில் வாழ்ந்ததற்குண்டான ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான். சிம்லாவுக்கு போயிருந்தா தெரியும். சிம்லாவில் மலை உச்சியில் அனுமார் டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த அனுமார் டெம்பிளில் ஷூட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு மேலே போனோம். மேலே போகும்போதே, படிக்கட்டில் இறங்கும்போது, ஏறும்போதே யாரோ பின்னாடி ஓடியார மாதிரி சவுண்டு கிடச்சி. திரும்பி பார்த்தா ஒரு 10 குரங்கு. குரங்குனா சாதாரண இது இல்லை, மனுஷ குரங்கு மாதிரி, அவ்வளோ பெரிய பெரிய குரங்கு. இல்லை என்ன பண்ணால், கொஞ்சம் அப்படியே மேலே போய்கிட்டு இருந்தால் திடீர்னு ஒருத்தர் கீழே என் ஷூவை காணான்னு தேடிக்கிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா அந்த ஷூவை மேலே வச்சுக்கிட்டு அது உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஷூவை குடுறான்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி ஒரு குரங்கு அப்படி கழட்டிட்டு போயிடுச்சு. நான் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தேன், அது எப்படி தான் கழட்டி போச்சுன்னு தெரியல. டடக்குனா இவ்வளவுக்கு அது நகை என் கண்ணிலையோ எங்கேயுமே பண்ணல, அப்படி கழட்டிட்டு போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா மரத்தில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே இல்லை. அது ஏன்னா ஏதாவது வாழைப்பழம் கொடுத்தா திருப்பி கொடுத்துரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவர் ஷூ காணாமல் போனவர், அவர் ஒரு வாழைப்பழம் கொடுத்து அவர் ஷூ வாங்கிட்டார். அப்படி அது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம். அது நான் மறுபடியும் சொல்கிறேன் நேயர்களுக்கு, 2 வாழ்க்கையை நான் பதிவு செய்திருக்கிறேன்.